இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிப்பதற்கென்று அவர் நம்மை நியமித்திருக்கிறார். எதுக்குதான் நியமிச்சிருக்காரு உபத்திரவங்களை? எங்க உங்களுக்கு இருக்கிற உபத்திரம் இன்னொருத்தருக்கு வர முடியாதுங்க. அவங்களுக்கு இருக்கிற உபத்திரம் உங்களுக்கு வராதுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சிலுவையை தூக்க முடியுமா அந்த அளவு தான் சிலுவை உபத்திரவம். இன்னொருத்தருக்கு கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு வராது. அந்த உபத்திரவத்தின் மாதிரி சகிக்கிறவளா இருந்தால், சகிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறோம், சகிக்கிறவளா இருந்தால் அத்தனை இந்த விடுதலை ஆக்குவார். சௌரனே சௌரியே, வாடாத மகிமையுள்ள கிரீடத்தை ஊழியக்காரனுக்கு தரும்படி வாஞ்சிக்கிறார். நான் உங்களை நடத்துகிறதா இருந்தால் மந்தைக்கு மாதிரியா இருக்கணும். இருமாப்பாய் ஆளக்கூடாது. எந்த விதத்திலும் பணத்துக்கு மேல ஆசை வரக்கூடாது. கட்டாயத்துக்காக மந்தை மேய்க்க கூடாது. மனப்பூர்வமாய் மேய்த்து உங்களை ஆண்டவர் சமத்துல கொண்டு போய் நிறுத்த. ஆமே. அருமையான சௌரனே சௌரியே, கேள். உன்னை ரட்சித்தது உண்மை. பரலோகராஜ்யம் கூட்டு போறீங்க, நான் வந்தா உங்களை சேர்த்துக்கிறேன்னு சொல்றது உண்மை. ஆனால் உனக்கு விசுவாச ஓட்டத்துல உன்னை ஓட வச்சிருக்கிறேன். நீ வசனத்தை வசனமா விசுவாசிக்கணும். வசனத்தை வசனமா விசுவாசி வசனத்துப்படியே செயல்படு. அப்ப விசுவாசத்தில் நீ கரெக்டா இருக்க அர்த்தம். இனியால இந்த வசனம் பண்ண முடியாதுங்க, இந்த வசனம் செய்ய முடியாதுங்க அப்படி நீ சொல்வாயானால் உன் ஓட்டம் வேஸ்ட். விசுவாசி அவர்களை அழித்தார். மனம் திரும்பாத சீக்கிரம் மனம் திரும்பு, பாவத்தை விடுதலையாக. இயேசு உனக்கா பலியான அந்த நோக்கத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றதுக்கு அர்ப்பணிச்சு. என்ன உலகத்து மேல என்ன உனக்கு ஆசை? அவ்வளவு ஆசை? சரி, இப்படி கேக்குறேங்க, மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத ஒருத்தன் திடீர்னு செத்துட்டான், எங்க போவான்? பாதாளத்துக்கு போவாங்க. அதுக்கு போயிடக்கூடாதுன்னு ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறாரு. ஆனா வசனம் தெரியுது. உனக்கு விசுவாசம் இல்லாம கேட்டனால அந்த வசனம் உனக்குள்ள கிரியேட் செய்ய மாட்டேங்குது. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகள் உம்மை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த உதவி செய்தீர். எங்கள் தேவன் எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டீர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் நீர் பேசுவீராக. உம்முடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கிரீடங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். என்னமா வேதம் சொல்வார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு உட்கார செய்தார். எழுப்புனது அவரோடு கூட, உட்கார வச்சது அவரோடு கூட. எங்க? உன்னதங்களில. அப்படியானால் அருமையானே, நல்ல கவனிச்சிங்க. அவங்க எப்போ நம்மளை எழுப்பி அவரோடு கூட உட்கார வச்சாரு? எப்போ நம்மளை எழுப்பி அவரோடு கூட உட்கார வச்சாரு? எப்படி எழுப்பினாரு? ஏன்னா பாவத்தினால அக்கிரமத்தினால மரித்தவளா இருந்தோம் என்று சொல்லி அதே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது. செத்து போய் கிடந்தோம். அப்படி செத்த நம்மை அவர் என்ன பண்ணாராம்? இயேசு கிறிஸ்துவ ஜீவனை கொடுக்க வந்தார். கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லை. மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொண்டோம். ஓகே. ஆனா பாவம் மன்னிக்கப்பட்டிருச்சது. எப்படி அவரோடு கூட உன்னதத்தில் அவர் உட்கார வச்சாரு? வேதம் சொல்லுகிறது, கொலோசையர் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஞான ஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் ஆகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். என்னமா? ஞான ஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகும். எப்படி? யார அடக்கம் பண்ணணும்? செத்தவனை அடக்கம் பண்ணணும். நிறைய சர்ச்சில் வந்த உடனே ஞான ஸ்நானம் கொடுக்குறாங்க, சாகாதவனை அடக்கம் பண்றாங்க. ஏங்க இப்படி சொல்றேன், ஒருத்தனுக்கு 90% உயிர் போயிடுச்சு, 10% தான் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் நீங்க தான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போகணும், நான் இப்பவே அடக்கம் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி
10% உயிர் இருக்கிறவனை நான் அடக்கம் பண்ணா என்ன நடக்கும்ன்றீங்க? எவனாவது கம்ப்ளைண்ட் பண்ணா உடனே தோண்டி எடுத்துருவாங்க. எடுத்து அடக்கம் பண்ண எவன் வேண்டாம், எவன் அடக்கம் பண்ணா அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்? உயிர் இருக்கிறவன. அதே போல நல்லா கவனிச்சுங்க, சாகாதவனை நம்ம அடக்கம் பண்ண முடியாது ஞானஸ்நானத்துல. செத்தவனை தான் அடக்கம் பண்ணணும். அப்படின்னா பாவத்தோடு கூட இருக்கிறவனை ஞானஸ்நானத்துல உடன்படிக்கை பண்ண வைக்க முடியாது. கூடாது கூடாது கூடாது. செத்தவனை தான் அடக்கம் பண்ணணும். அப்படி அடக்கம் பண்ணாங்கன்னா ஆண்டவர் ஒரு நாள் நியாயாதிபதி கேட்பார். அப்படி அடக்கம் பண்றவனை கேட்பார். ஓகே, இப்போ வேதம் சொல்லுது ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதிலே அவரை மரித்தோந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாக. அப்போ ஞானஸ்நானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டோம். இயேசு எப்படி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினாரோ அப்படியே நம்மை என்ன பண்ணாரா? அவரோடு கூட எழுப்பிட்டாராம். எழுப்பி என்ன பண்ணாரு? இயேசுவை பிதாவாகிய தேவன் உன்னதத்தில் உட்கார வச்சார். அதைத்தான் வேதம் சொல்லுது, நம்மை அவருடனே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வச்சிட்டாரு. அப்ப நம்ம எங்க உள்ளவங்க? எழுப்பி அங்க உட்கார வச்சிட்டாருன்னா உன்னதத்தில் உள்ளவங்க. ஆனா உலகத்தில் இருந்த நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து பாவத்துக்கு செத்த நம்மை ஞானஸ்நானத்தில் அடக்கம் பண்ண பச்சு என்ன பண்ணிட்டாரு? உயிரோடு எழுப்பிட்டார். அவர்களை எப்படி இயேசுவை உயிரோடு எழுப்பினாரோ அப்படியே நம்ம எழுப்பி இயேசுவை எப்படி உன்னதத்தில் உட்கார வச்சாரோ அப்படியே அவரோடு கூட நம்மையும் உட்கார வைத்திருக்கிறார். ஆமே. இதுவரைக்கும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தாங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, நான் இப்படி கேட்குறேன், இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்? எல்லாம் சொல்லுவீங்களே. நான் மனம் திரும்பாதவங்களை சொல்றேன், ரட்சிக்கப்படாதவங்களை சொல்றேன். எதுக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க வந்தார். வசனம் தெரியும் தானே? இப்ப எபிரேயர் 4வது அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. சரி, அப்ப அவங்களுக்கு வசனம் தெரியுமா? சுவிசேஷம் தெரியுமா? அறிவிக்கப்பட்டது போல் நமக்கு அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது, நமக்கு அறிவிக்கப்பட்டது. நம்ம விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு நடந்துட்டோம். அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. எங்க வசனம் கேட்டாங்களா? ஆனா அந்த வசனத்துக்குள்ள உயிர் இருக்கா? அந்த வசனம் அவங்களுக்கு ஏன் பிரயோஜனப்படல? விசுவாசம். பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தாரா? இப்போ அந்த வசனம் தெரியுமா? கேட்டீங்களா? ஏன் ரட்சிக்கப்படல? அந்த வசனத்தை விசுவாசிகள். அப்ப அந்த வசனம் செயல்பட மாட்டேங்குது. என்ன செய்யலாம்? எத்தனை காலத்துக்கு தான் நீங்க விசுவாசி ஆகாம இருப்பீங்க, ரட்சிக்கப்படாம இருப்பீங்க? நீங்க வந்துட்டு போறதுனால நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போலாம்னு நினைக்க முடியாதுங்க. தப்பு கணக்கு போடுறீங்க. மனம் திரும்பாத சீக்கிரம் மனம் திரும்பு, பாவத்தை விடுதலையாகு. இயேசு உனக்கா பலியான அந்த நோக்கத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றதுக்கு அர்ப்பணிச்சு. என்ன உலகத்து மேல என்ன உனக்கு ஆசை? அவ்வளவு ஆசை? சரி, இப்படி கேக்குறேங்க, மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத ஒருத்தன் திடீர்னு செத்துட்டான், எங்க போவான்? பாதாளத்துக்கு போவாங்க. அதுக்கு போயிடக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறாரு. ஆனா வசனம் தெரியுது. உனக்கு விசுவாசம் இல்லாம கேட்டனால அந்த வசனம் உனக்குள்ள கிரியேட் செய்ய மாட்டேங்குது. ஓகே, இப்போ மற்றவங்களுக்கு வருவோம். இப்போ மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு என்ன பண்ணிட்டோமா? அவரோடு கூட எழுப்பப்பட்டு உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செஞ்சார். சரி, உன்னதத்தில் உட்கார செஞ்சார். இப்போ உன்னதத்தில் உட்கார செஞ்ச அவர் வேதம் என்ன எதிர்பார்க்குன்னு பாருங்க. கொலோசையர் 3வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், வெயிட் ஒரு நிமிஷம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், எப்படி கிறிஸ்துவுடன் கூட எழுந்தணும்? ஞானஸ்நானத்துல கிறிஸ்துவுடனே கூட எழும்பிட்டோம். ஓகே, எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஒரு நிமிஷம். இப்போ எதை தேடணுமா? கிறிஸ்து. இப்போ நீங்க அவரோடு கூட எழுப்பப்பட்டீங்க, உன்னதத்தில் உட்கார வச்சாச்சு. இப்போ கிறிஸ்து தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள்.
பூமியில் உள்ளவைகளை அல்ல. வேதம் எவ்வளவு தெளிவா திட்டமா சொல்லுதுன்னு பாத்துங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளை நாடுங்கள் என்று வேதம் சொல்லவில்லை. மேலானவைகளை நாடுங்கள். ரெண்டு காரியம் சொல்லுது. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. ஆனா நீங்களும் நானும் என்ன தேடுறோம்? வேதம் சொல்லுங்க, கிறிஸ்துவுடனே கூட எழுப்பப்பட்டீங்க, உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வச்சிட்டீங்க. ஆகினால கிறிஸ்து தேவனுடைய வலதுபார்சல் வீட்டிற்கு இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடணும். பூமியில் உள்ளதை தேடாதன்றாரு. ஆனா என்ன நடக்குது? பூமியில் உள்ளதை தேடாதன்றாரு. ஆனா நடக்கிறது என்ன? பிலிப்பியர் 3:18-19. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். நல்லா கவனிச்சுங்க. சபைக்கு எழுதுகிறாருங்க, சபைக்கு எழுதுகிறார். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று, அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். யார்? விசுவாசிகளிலே அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவங்க யாரா? கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள். அப்படின்னா அவர் பாடுபட்டாரு, அந்த பாடுகளுக்கும் ரத்தம் சிந்தினாரே, வேதனைப்பட்டு தொங்கினாரே, அந்த வேதனைக்கும் அவர் பகைஞர்கள். பகைஞர்கள் என்று அநேகம் தரம் சொன்னேன். இப்பவும் கண்ணீரோடு சொல்றேன். சொல்லிட்டு என்னத்துக்கா இப்படி கண்ணீரோடு சொல்றாரு பாருங்க. வேறு விதமா நடக்கிறவங்க என்ன மாதிரி நடக்கிறாங்க பாருங்க. அவர்களுடைய முடிவு, அவருடைய முடிவு. யாருடைய முடிவு? அநேகருடைய முடிவு. விசுவாசிகளின் வாழ்க்கையில விசுவாசிகள் அநேகருடைய முடிவு அழிவு. அழிவு, நரகம், முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே. லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இவங்க எங்க உள்ளவங்க? உன்னதத்துக்குள்ளவங்க. அப்புறம் ஏன் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறாங்க? தேவன் வயிறு. இயேசுதான் எங்கள் தேவன் சொல்லிக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில அவர்கள் தேவன் வயிறு. அதனாலதான் பூமிக்குள்ள சிந்திக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுச்சுன்னு பார்த்தோம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுப்பினது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலதுபார்சல் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவர்களை தேடுங்கள், பூமியில் உள்ளவர்களை அல்ல, மேலானவர்களையே நாடுங்க. அப்போ பூமிக்குரியவரை அல்லன்றார். ஆனா நம்ம புத்தி என்ன ஆகுது? இப்போ நான் சொல்றேன் பாருங்க. உங்க தேவன் வயிறா இயேசுவார் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. நீங்க எதுக்காக அதிக நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் தானே, பரிசுத்தமா இருக்கணுங்கிறது ஓகே. மற்றபடி உலக பிரகாரம்னு ஆசீர்வாதத்துக்காக தானே ஜெபம் பண்றீங்க. ஒழுங்கா சொல்லுங்க. உங்க ஜெபத்தை வச்சே நீங்க யாருன்னு எனக்கு சொல்ல முடியுங்க? நீங்க உலக ஆசீர்வாதத்தை தேடுறவங்களா இருந்தா உங்க தேவன் வயிறு பூமிக்கு தேடுறீங்கன்னு அர்த்தம். ஆனா தேடாதன்றாரு ஆண்டவர். பூமியில் உள்ளவர்கள் அல்ல, மேலானவர்களையே நாடுங்கள். எங்க 8 நாளும் 12ங்க. நான் 12 எழுதுவேன், 13 எழுதுவேன். ஆன்சரே தப்புங்க. ஆன்சரே தப்பு. நம்ம சொல்றது புரியுதா? 12னா 12 எழுது. நான் 12 எழுதுவேன், 13 எழுதுவேன். அப்ப அவனுக்கு புரியலன்னு அர்த்தம். அப்படியே கவனமா கேளுங்க. நீங்க உன்னதத்துல உட்கார வச்சிருங்க. ஆண்டவருடைய வசனம் பூமிக்கு விலை அல்ல. கரெக்டா வசனம் சொல்றீங்களா இல்ல நீங்க வாழ்றத சொல்றீங்களா? ஓ, வசனம் சொன்னீங்களா? பூமிக்குரியதையும் பார்ப்போம், வானத்துக்குரியதையும் பார்ப்போம், அண்ணாந்தும் பார்ப்போம், தரையும் நோக்கி பார்ப்போம். அவர்கள் தலையில கை வச்சுட்டு போவாங்கன்னு ஏசாயாவில் இருப்பாங்க. ஏங்க வேதம் அழகா சொன்ன. நான் சொல்லல பிரதர், நீங்க உன்னதத்துல உட்கார்ந்துருக்கீங்க, இங்க அனுப்பிச்சிருக்கிறாரு. பூமிக்கு விலை அல்லன்றாரு. அல்ல, மேலானவைகளையே தேவனுக்கு அடுத்த காரியங்களையே தேடுங்கன்றாரு. நீங்க என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? உலக ஆசீர்வாதம் செய்யறது போல செய்றீங்க.
ஆனா நான் சொல்லல, வேதம் சொல்றதுபடி உங்கள் தேவன் வயிறு. வயிறு ஏசு இல்லை, சும்மா ஏமாத்திக்காதீங்க. முதலாவது தேவனுடைய அவருடைய நீதியும் தேடுங்கள். கரெக்டா சொல்றீங்களே. ஆனா அப்படிதான் தேடுறீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுறீங்களா? அவருடைய நீதியை தேடுறீங்களா? மற்றெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்றீங்க, கரெக்டா தான் வசனம் சொல்றீங்க. ஆனா கேட்கறதெல்லாம் கூட தானே இருக்கிறீங்க. எங்க ஏர் கூலர், ஏர் கூலர் சரி, ஏர் கூலர் ஒரு கடையில் வாங்குறாங்க. ஏர் கூலர் கொடுத்தா ஒரு டார்ச் லைட் ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்றாங்க. ஃப்ரீயா ஃப்ரீயா. இப்போ ஒருத்தன் போறான், சார் எனக்கு ஒரு அந்த டார்ச் லைட் கொடுங்க, நான் ஒரு ஏர் கூலர் வாங்குறேன். ஓ, முதல்ல ஏர் கூலர் வாங்க, அப்புறம் டார்ச் லைட் தரேன். விடுங்க சார், நான் தான் வாங்குவீங்களே, முதல்ல எனக்கு டார்ச் ஏன் கொடுப்பான்? ஏவாங்க கொடுப்பான்? ஏர் கூலர் வாங்கினா டார்ச் லைட் ஃப்ரீ. பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த தேர்னா மற்றெல்லாம் ஃப்ரீ. நீங்க என்ன பண்றீங்க? ஃப்ரீயை முதல்ல வாங்குங்க, டார்ச் லைட் கொடு, ஃப்ரீயா கொடுக்கலாம், இதை கொடுத்துரு, அதை கொடுத்துன்னு ஃப்ரீயா கொடுக்கறதான் கேட்குறீங்க. உன்னத்துக்குரிய தேடவே இல்லையே, தேடவே இல்லையே. ஏங்க நம்ம சபை அப்படி இருக்கக்கூடாதுங்க, நான் அதை வெறுக்கிறேன். நம்ம சபை உன்னத்துக்குரியவங்க, உன்னத்துக்குரியவளையே தேடுறவங்களா இருக்கணும். பூமிக்குரியவள அல்ல, மேலானவளையே நாடுங்கள். நான் ஒரு நாளும் நான் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக என் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணதே கிடையாதுங்க, ஜெபம் பண்ணதே கிடையாது. ஆனால் எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி ஒன்று கூட இல்லை. அதான் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படி இல்லை, நான் எதுவும் இல்லாத போது கூட வேணும் கேட்க. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டுமா? உதாரணம், 2009 பிப்ரவரி மாதம் இந்த சர்ச்சு கட்டுறதுக்கு பிளான் போட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு சொல்லி நான் திருச்சியில் ஊழியத்துக்கு போயிருந்த நேரத்தில், குளித்தலை போனேன், திருச்சிக்கு போயிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் முஸ்ரி பாலத்தில் என் கார் போயிட்டு இருக்குது. எனக்கு ஒரு ஃபோன், பிரதர் ஸ்டீஃபன் ஃபோன் பண்ணுறார், பாஸ்டர் உங்களுக்கு ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, பேசுறீங்களான்னு. யாருன்னு கேட்டேன். ஒருத்தர் பேரை சொன்னாங்க. அவங்கள கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தது. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? விசாரிச்சிட்டேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நான் ஒரு ஜென் கார் வச்சிருக்கிறேன். ஜென் கார் அது எனக்கு சொந்தமாக வாங்கினேன், 2000 மாடல் எனக்கு சொந்தமாக வாங்கினேன். இப்போ எனக்கு அவ்வளோ யூஸ் இல்லை, நான் யாருக்காவது ஊழியத்துக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அப்போ கர்த்தர் என்கிட்ட உங்க முகத்தை காமிச்சார். ஆகையினால நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சுக்கேன். நான் சொன்னேன், வெரி சாரி சிஸ்டர், என்கிட்ட 2 வீலர் இருக்கு, இப்போ எனக்கு அது தேவையில்லை. 2 வீலரில் வச்சே நான் மெட்ராஸ் முழுசும் சுற்றிட்டு வந்துடுவேன், ஊழியம் செஞ்சிருவேன். ஆகையினால எனக்கு வேணாம் சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, கர்த்தர் உங்களுக்கு தான் கொடுக்க சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு நான் வந்துட்டு வேணான்னு, நான் இங்கே திருச்சியிலேருந்து இங்கே வர்றதுக்குள்ள அந்த ஜென் காரை இங்கே கொண்டு நிறுத்திட்டாங்க. 2009. ஓகே, 2009. இப்போ நான் என்ன நினச்சேன், இதை விற்றுவிட்டு சர்ச்சு கட்டுறதுக்கு போட்டலாம்னா ஒரு ஊழியக்காரர் சொன்னார், உங்களுக்கு காசு வேணும்னா கர்த்தர் காசு கொடுத்துருப்பாரு, காராக கொடுத்துருக்காரு. அப்படின்னா காற்றுலையும் மலைகளையும் தண்ணியிலையும் போகிறீங்க, அதனால கர்த்தர் கொடுத்துருக்காரு, ஏன் விற்கிறீங்கன்ட்டு. ஓகே, நான் விற்கிறேன். 2013 என் மனைவி கேட்குறா, ஏங்க நம்ம போகிறதுக்கு ஒரு சின்ன கார் இருக்கு, நாங்கள் ஊழியத்துக்கு சிஸ்டர்ஸ்லாம் ஒரு 10 பேர் போகிறதுக்கு ஒரு ஊழியத்துக்கு ஒரு வேன் வாங்கி தர விடாது? 2013 மார்ச்சில் கேட்குறா. நான் அவட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? சும்மாரு, நம்ம இதுவரைக்கும் ஆண்டவர்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டதே கிடையாது. நீங்கள் ஊழியத்துக்கு இத்தனை பேரும் போகணும்னு தேவனுக்கு தெரிஞ்சா வேன் கொடுக்க போறாரு. இல்லைன்னா அமைதியாக இருந்துட்டேன். நான் அதை பற்றி கேட்கவே இல்லைங்க, நான் ஆண்டவர்கிட்ட கேட்கல. அப்போ பேசுனது 2013 மார்ச். 13 ஏப்ரலில் ஒரு புது டவேராவை ஒரு குடும்பம் கொண்டு வந்து சர்ச்சில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதில் 10 பேர் போகலாமா? 10 பேர் போகலாம். புது டவேராங்க. நான் கேட்கவே இல்லையே. ஆனாலும் என் கர்த்தர் என் தேவைகளை சந்திக்க வல்லவர்.
ஆமென். நாம் நினைப்பதற்கும் அதெல்லாம் கரெக்டா தான் சொல்றீங்க. ஆனா கேட்கும்போது மட்டும் ஆண்டவரே இதை கொடுங்க, அதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. என்னப்பா நீங்க பூமியினுடைய அல்ல மேலானவர்களையே நாடுங்கள். ஓகே, சரி. இப்ப பார்ப்போம் மேலானது என்ன நடக்குது மேல அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 11-12. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். யாரு? யோவான். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. சரி. அதன் மேல் ஏறி இருந்தவர் இருந்தவன் தூதன். ஏறி இருந்தவர் அப்படின்னா யாரு பாருங்க. உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர் எப்படி அப்படின்னா யாரு? இயேசு. இயேசு அவருக்கு இயேசு இருக்கிறார். இப்ப என்ன நடக்கு பாருங்க. அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். ஓகே, சரி. அடுத்த வசனம் 12. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இங்க கண்கள் அக்கினி ஜுவாலைகளை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல், சிரசு ஒண்ணுதான், அநேக கிரீடங்கள் இருந்தன. இயேசு கிறிஸ்துவினுடைய தலையில அநேக கிரீடங்கள் இருந்துச்சு. அநேக கிரீடங்கள். பூமிக்குள்ள அல்ல, மேலானவர்களே தேடுங்கள். இப்போ உங்களுக்கு கிரீடங்கள் வேணுமா? எங்க உன்னதத்துக்குரியவங்க நம்ம மேலானவர்களே தேடணும். அவர்கிட்ட இருக்கிறத தேடணும். அவர்கிட்ட தலையில கிரீடங்கள் இருக்குன்னா எனக்கும் கிரீடங்கள் வேணும். பூமியில் உள்ள அல்ல, மேலானவர்களே தேடுங்கள். எனக்கும் கிரீடங்கள் வேணும். இப்ப இந்த கிரீடங்கள் என்ன, எப்படி கிடைக்கும் என்னங்கிறத குறித்து வேதத்திலிருந்து கொஞ்சம் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 9வது அதிகாரம் 24வது 25வது வசனங்கள். பந்தய சாலையில் ஓடுகள் எல்லாரும் ஓடுவார்கள். சரி. ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? சரி. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். சரி. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஓகே, பந்தய சாலையில் நிறைய பேர் ஓடுறாங்க. இப்ப ஓடும்போது அவங்க என்ன, எப்படி ஓடுறாங்க? அழிவுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஓடுறாங்க. நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு இருக்கிறோம். அறிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு ஓடுறோம். இப்ப கவனமா கேட்டுங்க. இந்த அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு ஓடுறவன் எப்படி ஓடுவானா? இச்சை அடக்கம் உள்ளவனாய் ஓடுவான். அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்கிற நாமோ அப்படி செய்யணும். எப்படி செய்யணும்? இச்சை அடக்கம் உள்ளவனாய் இருக்கணும். அவன் அழிவுள்ள கிரீடத்தை பெறுறதுக்கு அப்படி ஓடுறான். இச்சை அடக்கம். இப்ப நான் இப்படி சொல்றேன், ஒரு ஓட்ட பந்தயம் 200 மீட்டர்ஸ் டேஷ் ஓடணும். ஓடுறதுக்கு முன்னால ஒரு 12 இட்லி, செவ்வாழை ஒரு 5, ஒரு 4 சப்பாத்தி, இதெல்லாம் சாப்பிட்டு திம்முன்னு அப்பா இப்ப ஓடுற ஓட முடியும். அதனால என்ன பண்றான்? 10 இட்லியே சாப்பிட்றவனா இருந்தாலும் அவன் என்ன பண்றான்? ஓட போறான். ஹெவி ஆயிடுச்சுன்னா ஓட முடியாது. அதனால என்ன பண்றான்? 1 இல்லைன்னா 2 அப்படிதானா இல்லையா? என்னதான் ஓடினாலும் 10 சாப்பிட்டு தான் ஆகுன்றீங்களா? 1 அல்லது 2 சாப்பிடுவான். ஏன் சாப்பிட்றான்? ஓட போறேன், ஓட போறேன், ஓட போறேன். ஓடுறவன் என்ன செய்யறான்? என்ன கொடுக்குறாங்க? கிரீடம் கொடுக்குறாங்க, அழிவு உள்ளது. அதுக்கே இவன் இவ்வளவு இச்சை அடக்கம் உள்ளவனா இருக்கிறானே. அழிவில்லாத கிரீடத்தை தேவன் தருவார்னா நம்ம எவ்வளவு இச்சை அடக்கம் உள்ளவனா? யோசித்து பாருங்க. எங்க நீங்க அழிவில்லாத கிரீடம், ஆண்டவருடைய தலையில அநேக கிரீடங்கள் இருக்குது. அப்ப நம்ம அழிவில்லாத கிரீடங்களை பெற்றுக்கொள்ளணும்னா கவனமா கேளுங்க. நமக்கு இச்சை அடக்க வேணுங்க. இச்சை அடக்க வேணும். கண்ணு இச்சிக்குதா? அது அடக்கு. மாமிசம் இச்சிக்குதா?
அடக்கு. அந்த இச்சை அடக்க வேணும். ஏன் அடக்கணும்? அவன் அழிவுள்ள கிரீடத்தை பெறதுக்கு. ஆனா அழிவில்லாத கிரீடத்தை பெற உனக்கு இச்சை அடக்க வேணும். எத்தனை பேர் மாமிசமும் மனசு விரும்புறபடி செய்யற? இச்சை அடக்க தெரியலையே. சாப்பாட்டுல கூட இச்சை வரக்கூடாது. இருக்கிறத சந்தோஷமா சாப்பிட்டு போயிடணும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு சாப்பாட்டுல இச்சை வந்துச்சுல்ல, கொடுத்துட்டு அடிச்சாரா? அடிச்சாரு. இச்சை வரக்கூடாதுங்க. நமக்கு இச்சித்த ஜனங்களை கத்தர் அடக்கம் பண்ணினார். அந்த இடத்துக்கு பேர் கிப்ரோ தத்தாவான்னு இருக்கும். இச்சிக்கிறது. தயவுசெய்து நல்லா வைங்க. அவர்கள் ஓடுறாங்க. அவங்க ஓடும்போது அந்த பிரைஸை எப்படியாவது வாங்கிருந்தா அப்படின்னு சொல்லி நினைச்சு எப்படி ஓடுறாங்க? இச்சையை அடக்கிட்டு ஓடுறாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் கண்ணுல இச்சை, மாம்சத்துல இச்சை, சாப்பாட்டுல இச்சை? யோசித்து பாருங்க. சாப்பாட்டுல இச்சை வருதா? அன்னைக்கு கத்தர் என்ன கொடுத்தாரு? மன்னா கொடுத்தாரு. அவங்களுக்கு வேணுங்கிறது என்ன கேட்டாங்க? நாங்க அந்த நாள்ல சாப்பிட்ட கொம்டிக்காய், வெங்காயம், வெள்ளை பூண்டு இதுதான் சாப்பிட்டு கடைசி கறி வேணும்னு கேட்டான். கொடுத்தாரா? கொடுத்துட்டு அடிச்சிட்டாருங்க, சாப்பிடுச்சிட்டாரு. உனக்கு சாப்பாட்டுல கூட இச்சை இருக்கு. பிள்ளைகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதை. உங்க அம்மா உங்களுக்கு என்ன சமைச்சு தர்றாங்களோ அதை அப்படியே திட்டு போயிடணும். தினம் சாம்பார் தானே, தினம் இட்லி தானே, கடிக்க கிடிக்க ஒண்ணும் கிடையாது. ஒழுங்கா தர்றத சாப்பிட்டு போ. என்னத்துக்கு இச்சத்து கேட்கிற? இச்சத்து கேட்காத. எனக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு நாள் இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு பொங்கல்னா கொஞ்சம் பிடிக்கும். ஆனால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது மனசில் ஒரு எண்ணம் வருது. என் மனைவிக்கிட்ட பொங்கல் செய்ய சொல்லாமே நாளைக்கு அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் யோசித்தேன், இந்த மன்னா கேட்டேன் சாப்பிட்டு கறி கேட்டோன்னா கொடுத்து விட்டு அடிச்சாரு பார்த்தீங்களா? அது மாதிரி பொங்கல் கொடுத்துட்டு அடிச்சிடக்கூடாதுன்னு. வேணாண்டவரே, நான் விட்ட கேட்க மாட்டேன். எனக்கு ஆசை இருந்தாலும் நான் கேட்க மாட்டேன். போ, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இட்லி சாப்பிட்டேன். அடுத்த நாள் டிஃபன் போட்டு வச்சுட்டு வாங்கங்க சாப்பிடலாங்க அப்படின்னா சரி நான் போனேன். திறந்து பார்த்தா பொங்கல். நான் கேட்கவே இல்லைங்க. நான் கேட்கவே இல்லை. அப்போ கேட்காது தருவாரா? இனிமே கேட்காத. என் தேவனுக்கு உன் தேவைகள் என்னன்னு தெரியும். கேட்டுத்தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. என்ன வேணும் எப்போ வேணும்னு கத்தர் அறிவார். சும்மா சாப்பாட்டில் இச்சை. ஐயோ, கறி இருந்தால் தான் சிலருக்கு ஓடும். பாருங்க, அன்னைக்கு பந்தய சாலையில் அழிவுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணாங்களாம்? இச்சை அடக்கமா இருந்தாங்க. நாம எப்படி இருக்கணும்? அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? இச்சை அடக்கம் உள்ளவங்களா இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையில சாப்பாட்டுல இச்சை வரக்கூடாது. அதோடு மாத்திரமல்ல, கண் இச்சை வரக்கூடாது. மாமிச இச்சை வரக்கூடாது. என் மாமிசம் இதை விரும்புது, போடுறேன், செய்யறேன், கொள்றேன், செய்யாத. வேதம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். வாசிங்க. எபிரேயர்கள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். இப்ப நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் என்ன ஓட்டம்? விசுவாச ஓட்டம். விசுவாச ஓட்டம். அதை துவக்கினவர் யார்? இயேசு. முடிக்கிறவர் தான் இயேசு. இந்த ஓட்டத்தை ஓடும் போது எப்படி ஓடணுமா? இயேசுவை நோக்கி ஓடணும். விசுவாச ஓட்டங்க. விசுவாச ஓட்டம்னு அர்த்தம் என்ன? வசனத்தின்படியே வாழுகிற வாழ்க்கை. இயேசுவை நோக்கி ஓடணும். அதோடு மாத்திரமல்ல, பொறுமையாய் ஓடணும். பொறுமையாய் ஓடணும். கவனமா கேட்டுங்க. பொறுமையாய் ஓடணும். இஸ்ரேல் ஜனங்கள் 6 லட்சம் புருஷர்கள் விசுவாச ஓட்டத்தை ஓடுனாங்க. 2 பேர் தான் உள்ள போனாங்க. விசுவாச ஓட்டத்தை முடிச்சவங்க 2 பேர் தான். மற்றவங்க எல்லாம் வழியில அழிஞ்சிட்டாங்க. இப்போ வேதம் என்ன சொல்லுது பாருங்க. யூதா எழுதின நிருபம் 3ஆம் வசனம் வாசிங்க.
பிரியமானவர்களே, பிரியமானவளே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனா இருக்கையில். யூதா என்ன பண்றான்? ஒரு ஊழியக்காரர் பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதலாம்னு யோசித்தேன். ஆனால் இப்ப என் உள்ளத்துல ஒரு மாற்றம் வந்துருச்சு. அப்படி எண்ணமுள்ளவனா இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. எங்க ரட்சிப்பை குறித்து தான் எழுதலாம் நினைச்சாரு, ஆவியானவர் டைவர்ட் பண்ணி விட்டார். என்ன டைவர்ட் பண்ற? ஜனங்களுக்கு எழுது. எப்படி? உங்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக. ஏன்னா இந்த விசுவாசம் இல்லைன்னு வச்சுங்க, இயேசுவை தரிசிக்க முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. விசுவாசம் ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராடணும். ஓட வேண்டிய நீங்க இயேசுவை நோக்கி ஓடணும், பொறுமையா ஓடணும். விசுவாச ஓட்டம். இப்ப இந்த ஓட்டம் ஓடும் போது கவனமா கேட்டுங்க. 5வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். ரைட். என்ன செஞ்சாராம் தேவன்? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வரவழைத்து ரட்சித்தார். கானான் கூட்டிட்டு போறேன். ஆனால் இவளை வழியிலே அழித்தார். ஏன் அழிச்சாராம்? பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். அருமையான சௌர்ணே சௌரிய கேள். உன்னை ரட்சித்தது உண்மை. பரலோகராஜ்யம் கூட்டு போறேன் இருந்தா நான் வந்தா உங்களை சேர்த்துக்கிறேன்னு சொல்றது உண்மை. ஆனால் உனக்கு விசுவாச ஓட்டத்துல உன்னை ஓட வச்சிருக்கிறேன். நீ வசனத்தை வசனமா விசுவாசிக்கணும். வசனத்தை வசனமா விசுவாசித்து வசனத்துப்படியே செயல்படு. அப்ப விசுவாசத்தில் நீ கரெக்டா இருக்க அர்த்தம். இனியால் இந்த வசனம் பண்ண முடியாதுங்க, இந்த வசனம் செய்ய முடியாதுங்க அப்படி நீ சொல்வாயானால் உன் ஓட்டம் வேஸ்ட். விசுவாசியாதவர்களை அழித்தார். ஒரு நாள் ஒரு வாலிபன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும்னு. அதுக்கு இயேசு என்ன சொன்னாரு? கற்பனைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாயினார். இவன் என்ன சொல்றான்? நான் சின்ன வயதுல இருந்து அவைகளெல்லாம் கை கொண்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இயேசு அவனிடத்தில் அன்பு கொண்டார். அவன் இன்னும் கேட்கிறான், இன்னும் என்னிடத்தில் ஏதாவது குறை உண்டான்னு கேட்கிறான். அவன் தான் கேட்டான். அதுக்கு இயேசு அவனிடத்தில் அன்பு கொண்டு என்ன சொன்னா தெரியுமா? உன் ஆஸ்தியை விற்று தருத்தரு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வானாரு. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினாலே துக்க முகமாய் திரும்பி போனான். அப்ப இயேசு என்ன சொன்னாரு? சீஷர்களை பார்த்து, ஐஸ்வர்யவான்கள் என்னுடைய ராஜ்யத்தில் ஏன் பிரவேசிப்பதை அறிவது? எங்க ஆண்டவர் சொன்ன வசனத்தை வாழ மாட்டாங்க. ஏழைகள்கிட்ட சொன்னா உண்மையாவே ஆண்டவர் சரி பாஸ்டர் நீங்க சொல்றது வசனம் நாங்க வேணா கீழ்படுறேன்னு சொல்லுவான். ஆனா பணக்காரங்கிட்ட சொல்லி பாருங்க, அப்படிலாம் வாழணுங்கிற அவசியம் இல்லை. எங்க இப்படி வாழணும் வசனம் இருக்குதுங்க, நீங்க இப்படி பண்ணாதீங்கன்னா சும்மா இருங்க. அப்ப முன்னால உள்ளவங்கலாம் அங்க டிவியில வர்றவங்கலாம் அவங்கள யார் பார்த்து? நீ யாரை பார்த்து ஓடணும்? இயேசுவை பார்த்து ஓடு, பொறுமையா ஓடு. இன்னைக்கு நிறைய பணக்காரங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. நான் சொல்லல, இயேசு தான் சொல்றாரு. ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஆனா ஆபிரகாம மாதிரியும் இருக்கலாம் அல்லவா? ஆபிரகாம மாதிரி எளிமையாவும் வாழ்ந்துட்டு போயிடலாம் அல்லவா? பணக்காரன் போக மாட்டான்னு சொல்ல, அரிதுன்னு நான் சொன்னாரு. என்ன சொல்ல போறீங்க? வசந்தபடி வாழ போறீங்களா? ஆண்டவருடைய ரட்சித்துட்டாரு, ஆனா பின்பு விசுவாசி அதை அழித்தார். என்ன வசனம் சொன்னாலும் கீழ்படுறேன்னு சொல்லி விசுவாசி செயல் பண்ணுங்க, செயல் பண்ணு. பவுல் அழகா சொல்றாரு 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எப்படி ஓட்டம் ஓடணும்? பொறுமையா ஓடணும், இயேசுவை நோக்கி ஓடணும். நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எப்படியா? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்படின்னு அர்த்தம் என்ன?
இயேசு சொன்ன அத்தனை வசனத்தையும் விசுவாசித்து 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 செயல்பட்டேன், அத்தனையும் விசுவாசித்து காத்துக்கொண்டேன். சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், அந்த விசுவாச ஓட்டத்துல ஒழுங்கா ஓடிட்டேன், என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன்பா. எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, அவர் அந்நாளிலே எனக்கு தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாக விரும்பும் யாவருக்கும் தருவார். அப்படின்னு அர்த்தம் என்ன? இப்ப பவுலுக்கு நீதியின் கிரீடம் கிடைச்சுதான். எதனால கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறாரு? விசுவாசத்துல வாழ்ந்தான், விசுவாச ஓட்டத்தை முடிச்சான். இன்னைக்கு எத்தனை பேர் வசனம் சொன்னான்னு விசுவாசிக்க மாட்டேங்கிற? ஆனா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், பரிசுத்தம் இருக்கேன். இது யார் கேட்டா? கட்டாயம் இது மாதிரி நிறைய பேர் எடுத்துட்டு எங்கெங்கேயும் வாழ்றாங்க. வசனம் சொன்னதை விசுவாசித்து நட. நான் வசனத்தை விசுவாசிக்க மாட்டேன், அப்படியெல்லாம் வாழ முடியாதுன்னா நீதியின் கிரீடம் கிடைக்காது, கிடைக்காது, கிடைக்காது. இந்த வசனம் எல்லாம் எதுக்கு தான் எழுதி வச்சிருக்காருங்க? படிக்கிறதுக்கா? வாழ்றதுக்குங்க, வாழ்றதுக்கு எழுதி வச்சாரு. ஆனா இது வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், அதெல்லாம் கழிச்சிடலாமா? இப்ப நீங்க வேண்டாம்னு விளக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த வசனத்தெல்லாம் கிரிக்கலாமா? என்ன சொல்றீங்க? ஏங்க அது நீங்க செய்யணும், நான் செய்யணும் தானே எழுதி வச்சுக்காரு. அப்புறம் அதை நீ ஏன் விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க? விசுவாசத்தான அர்த்தம் செய்றீங்கன்னு அர்த்தம். ஏன் அதை உங்களால் செய்ய முடியல? கேட்டா நீதியின் கிரீடம் எனக்கு வைத்திருக்கிறார், வச்சிருக்காரு, அந்நாளிலே எனக்கு தருவார். இங்க இல்ல, இயேசு இங்க இருக்கும்போது கிரீடம் வச்சுக்கல, பரலோகத்தில் இருக்கும்போது கிரீடங்கள் இருக்குதா? அதே போல அந்நாளிலே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீதியின் கிரீடம். அப்ப நான் நீதியின் கிரீடத்தை பெறணும்னா விசுவாச ஓட்டத்தில் ஒழுங்கா ஓடி கடைசி வரைக்கும் முடிக்கணும். அப்ப எப்படி எடுக்கணும்? இச்சை அடக்கமுள்ளவங்களா ஓடணும், இயேசுவை நோக்கி ஓடணும், பொறுமையா ஓடணும். ஓகே, இப்போ அடுத்தது யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சரி, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அடுத்த கிரீடம் ஜீவ கிரீடம். ஜீவ கிரீடம் இது எப்படி கிடைக்குதுன்னு பாருங்களேன். இயேசு தலையில நிறைய கிரீடம். இப்ப ஒண்ணு நமக்கு நீதியின் கிரீடம் பெற்றுக்கொள்ளவும் முடியும், அடுத்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியும். ஜீவ கிரீடத்தை யார் பெறுவான்னு போடுது பாருங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை வராதுன்னு சொல்ல முடியாதுங்க. சோதனை எல்லாம் எனக்கு வராது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. டெஸ்ட் இல்லாம பாஸ் பண்ண முடியாது. சோதனை வருவது அவசியமே. சோதனை சகிக்கிற மனுஷன். அப்ப என்ன பிரச்சனை வந்தாலும், குடும்பத்துல வரலாம், பணத்துல வரலாம், சரத்துல வரலாம், பக்கத்து வீட்டுல வரலாம், இல்ல வேலை ஸ்தானத்துல வரலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் ஆக சகிக்கிறவன் இருக்கணும். அவன் உத்தமன் என்று விளங்கின. இப்போ அந்த சகிச்சு அந்த சோதனையில தேவனை விட்டு விலகாம இருக்கிறான் பாருங்க. விலகாம இருக்கிறான்ல, அவன் தான் உத்தமன். உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில், அப்படின்னு அர்த்தம் இந்த சோதனை வரும்போது தேவனை விட்டு விலகல, ஆண்டவரத்தில் அன்பா இருக்கிறான். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அன்பா இருப்பேன்பா, ஆண்டவரே உங்ககிட்ட விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லி அன்பா இருந்தால் அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். அப்போ சோதனை வரும்போது நிறைய பேர் ஓடி போயிடுறாங்க. அப்படி இல்லை, அப்படின்னா கஷ்டங்கள் உபத்திரவங்கள் வரும்போது நிறைய பேர் ஓடி போயிடுறாங்க. ஆனா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன வந்தாலும் சகிக்கிறவங்களா இருக்கணும். இப்போ இயேசுவே சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து இயேசு சொல்றாரு அங்கே சபைக்கு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. ஆஹா, பாடு வந்தாலும் பயப்படாத, எவ்வளவு பாடு வந்தாலும் பயப்படாத, பாடுகளை குறித்து பயப்படாதே. இதோ
நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். எங்கம்மா? ஜெயில போடுறான். எதுக்காக? உங்களை சோதிக்கிறதுக்கு. நீங்க இந்த உபத்திரவத்துல எப்படித்தான் இருக்கிறீங்க, காவல்ல போட்ட உடனே என்னதான் பண்ண போறீங்க, எப்படித்தான் இருக்கிறீங்க அப்படின்னு பாக்குறதுக்கு காவல்ல போடுவானா. 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. என் தேவன் ஜீவ கிரீடத்தை தருவார். எப்போ? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புள்ளவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடம். இங்கே சொல்றாரு, சோதனை வரும், சாத்தான் உங்களை ஜெயில கூட போடுவான், பல போராட்டம் வரும், அத்தனையும் சகிச்சா 10 நாள் உபத்திரவப்படுவீங்க. ஆனா முடிவில் என்ன பெறுவீங்க? ஜீவ கிரீடம் பெறுவீங்கப்பா. இந்த உபத்திரத்தில் ஓடாத. அருமையான சௌரியா சௌர்ண, உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், உன் சரீரத்தில் பிரச்சனை இருக்குது. உபத்திரம் வந்தோடனே சில நேரங்களில் என்ன பண்ணிடுற? ஆண்டவருக்கே விரோதமா பேச ஆரம்பிச்சிடுற. இல்லைன்னா பயப்படிக்கிறத நிறுத்துற, ஜெபம் பண்றதை நிறுத்துற, ஆலயத்துக்கு வர்றதை நிறுத்துற. சிலர் விசுவாசத்தை விட்டு ஓடி போயிடான். இந்த காலவேளை வந்திருக்கிற சௌர்ணே, உனக்கு வேதம் அழகா சொல்லுது, சோதனையை சகிக்கணுங்க. சகிக்கணும். டெஸ்ட். சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின அவரிடத்தில் அன்பு கூர்ந்தவனுக்கு ஜீவ கிரீடத்தை ஆண்டவரே சொல்றாரு, நீ மரண வரையும் உண்மையாரு, மரண வரையும் உண்மையாரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். அப்போ கடைசி மட்டும் என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், ஆண்டவரே நான் உண்மை விட்டு விலக மாட்டேன் ஆண்டவரே, அப்படி நிக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் ஜீவ கிரீடம் தருவார். ஆமே. கொஞ்சம் கஷ்டம் வந்தா ஓடி போறவங்க எத்தனை பேர், எத்தனை பேர்? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்களை அநேகர் பின்னால போனது காரணம் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட வந்து என்னத்தை கண்டேன், வந்தபோது எனக்கு தான் கஷ்டமா இருக்குங்க, வந்த எனக்கு தான் கஷ்டம். அவன்லாம் நல்லா இல்லை, யாரு ரட்சிக்கப்படாதவள நல்லா இல்லை, நான் தாங்க கஷ்டப்படுறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஓடி போனவங்க ஏராளம். நான் இப்படி சொல்றேன். அதாவது ஒரு கேன்சர் பேஷண்ட் 98% அவுட், இன்னும் 2% உயிர் ஊசலாடிட்டு இருக்குது. ஊசலாடிட்டு இருக்கு. இந்த உயிர் ஊசலாடிட்டு இருக்க நேரத்தில் கூட அந்த ஆளுக்கு ஒரு ஆசை, ஏம்மா பிரியாணி ஆசையா இருக்கு, கொஞ்சம் பிரியாணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கேட்குறாரு. இவன் நேரம் டாக்டர்கிட்ட போறார். டாக்டர், என் புருஷனுக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குதான், நான் வாங்கி கொடுக்கலாமா பாஸ்டர்? அவன் என்னெல்லாம் கேட்கறான் அத்தனை கொடுத்துரு, என்ன கேட்கறான்னு கொடு. ஏன் போறதே போறான், சாப்பிட்டு போட்டோம். அவனால சாப்பிட முடியாதுங்க, சாப்பிடவே முடியாது, ஆசை தான் இருக்கும். லாஸ்ட் ஸ்டேஜ்னா அதான் 4th ஸ்டேஜ் பார்ப்பாங்க, சாப்பிட முடியாது. ஆனா இப்போ ஒரு தன் புருஷனை டாக்டர்கிட்ட கூட்டு போற. டாக்டர்கிட்ட கூட்டு போனா பிளட் டெஸ்ட் பண்ண சொன்னார். பிளட் டெஸ்ட்ல 450 இருக்குது. ஐயோ, சக்கரை மூட்டையே வச்சிருக்காங்க. 450 இருக்குது பிளட் டெஸ்ட் பண்ணா. அப்போ அவர் சொல்றாரு, டாக்டர் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், மருந்து கொடுக்குறேன், சாப்பாட்டு விஷயத்தில் கேர்ஃபுல்லா இருக்கணும். இவர் ஜாங்கிரி கேட்கிறார், சும்மா என்ன தொல்லை கொடுக்கிறார். ஜாங்கிரி வேணும், ஜாங்கிரி வேணும், ஸ்வீட் அதிரசம் வேணும்ன்றார். டாக்டர் கொடுக்கலாம், கொடுக்காத. என்னடா இது, அவனுக்கு எல்லாத்தையும் கொடுன்றாரு, இவனுக்கு தேவைப்படுறதான் கொடுக்காதன்றாரு. ஏன்? இவன் ரொம்ப காலம் வாழணும், அவன் ஆல்மோஸ்ட் முடிகிறான். அதே போல உலகத்தானுக்கு எல்லாம் ஏன் கொடுக்குறாரு? ஆல்மோஸ்ட் டெட், நரகத்துக்கு போறான், வாங்கிட்டு போ, இல்லை நான் வச்சு போ. உனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? நீ வாழ்ந்து இயேசுவோடு கூட இருக்கணும், அதான் கொடுக்க மாட்டேங்கிறாரு. நான் சொல்றது புரியுதா? சக்கரை வியாதியா,
இல்ல கேன்சர் பேஷண்டா? ஏங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு தர்றதெல்லாம் நன்மைக்கு, தராதெல்லாம் ஆமென் ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, சோதனை சகிக்கிற மனுஷன் சோதனை வராத மனுஷன் இல்ல, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புள்ளவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். ஆண்டவர் சொல்றாரு, 10 நாள் உபத்திரவப்படுவீங்க, சாத்தான் ஜெயில போடுவான், ஆனால் மரண பரியந்தம் உனக்கு என்ன கொடுப்பேன்? ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். என்ன வந்தாலும் சரிங்க, ஆண்டவருக்கா வாழ்வோம். ஆண்டவரே, நான் வைராக்கியம் கொண்டு வாழ விரும்புறேன், வைராக்கியம் கொண்டு வாழ விரும்புறேன். ஆண்டவரே, எனக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும் உங்களை விட்டு என் அன்பை பிரிக்க முடியாத ஆண்டவரே. இப்ப பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம், ஜீசஸ் 11வது வசனம். அந்தியோகியா, இக்கோனியா, லிஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றினின்று கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா. என்னவா? எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ பாடுகள் எனக்கு வந்துச்சு. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று என்னை விடுவித்தாரா? சரி, எப்ப விடுவித்தாரு? அவைகளை சகித்தேன். என் தேவனுக்காக வந்த துன்பம் ஐயா, என் தேவனுக்காக வந்த பாடு. ஆகையால் நான் சகிக்கிறேன், சகித்தேன். அப்பொழுது அவர்கள் எல்லாவற்றிலும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார். ஆமென். உன்னை கர்த்தர் பிரச்சனைக்கு மத்தியில் சாத்தான் கொண்டு போனாலும், பிரச்சனைகளை அதிகமாக உண்டாக்கினாலும், அது சரீரமா இருக்கட்டும், இல்லை குடும்பமா இருக்கட்டும், பண விஷயமா இருக்கட்டும், வேலையில இருக்கட்டும், அக்கம் பக்கத்து வீட்டு மூலமா பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருக்காக நம்ம சகிக்கிறோம். சகித்தால் என்ன பண்ணுவாராம்? அவைகள் எல்லாவற்றையும் விடுதலை ஆக்கி ரட்சிப்பாருங்க. சகிக்கணும். நீங்க வெறுமன பாட்டு மட்டும், இது தெரிஞ்ச பாட்டு, எனக்கு ஜீவன் விட்டவரே தெரிஞ்ச பாட்டு பாடி விட்டீங்க. ஆனா சூழ்நிலை வரும்போதல்லவா நிக்கணும், சூழ்நிலை வரும்போதல்லவா நிக்கணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது பைபிள் படிக்கிறது குறையுது, ஜெபம் பண்றது குறையுது, சபைக்கு வர்றது குறையுது. இப்படியே குறைஞ்சி நான் சொல்றேன், ஒரு நாள் ஆண்டவரை விட்டு பின்னால் போயிடும். ஏன்னா அதை சகிக்கணும். வேதம் அழகா சொல்லுது, துன்பங்களை சகிக்கிற மனுஷன் அப்புறம் அவன் உத்தமன் என்று விளங்குகிற பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூர்றான்னு எப்ப தெரியும்? சகிச்சு உத்தமனா இருக்கும் போதுதான் தெரியும். அவன் தான் உண்மையானவன். இந்த கல்யாணத்துல என்ன பண்ணுவாங்க? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் பிரிக்கும் வரைக்கும் உங்களுக்கே மனைவியா இருப்பேன்னு சொல்லுவாங்க. நல்லது, கரெக்டா சொன்னாங்க. ஆனா இது எவ்வளவு நாள் ஓடுன்றீங்க? கொஞ்ச நாளா? யார் சொன்ன உங்களுக்கு? நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களே. ஓச்சு அன்பா பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. கன்சீவ் ஆயிட்டா, ஒரு பிள்ளை பத்தாச்சு, இப்ப அன்பு இந்த பக்கம் போயிடுச்சு, இந்த பக்கம் போயிடுச்சு, குழந்தை பக்கம் போயிடுச்சு. இப்போ ஏதாவது ஒன்று வார்த்தை கேட்டா, என்னங்க என்ன உங்க அம்மா இவ்வளவு நாள் உட்காந்துருக்காங்க, போச்சு சொல்றியா? நான் போட்டா? ஐயோ, உங்க அம்மா மட்டும் வந்தபோது எல்லாம் பண்ண, இப்போ உளுந்து உளுந்து கிடக்குற. அது எங்க அம்மா. உங்க அம்மா போச்சு சொல்றியா? நான் வீட்டுக்கு போட்டா. என்ன சொன்ன? வீட்டுக்கு போட்டாவா? அன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் என்னடி சொன்ன? என்ன சொன்ன? வாழ்விலும் கல்யாணம் ஆகாத மாதிரி உட்கார்ந்துறீங்க, தாழ்விலும் சுகத்திலும் சுகவனத்திலும் இன்பத்திலும். மறுபடியும் ஞாபகப்படுத்த சொல்லுங்களேன். இவருக்கே மனைவியா இருப்பேன்னு சொன்னடி. சொன்னதான் யார் சொல்லணும்னு? பாஸ்டர் சொல்ல சொன்னார். அதான் சொன்னேன். ஓ, பாஸ்டர் சொன்னதுனால தான் 4 மாசம் ஓடி இருக்குங்க. இப்ப கஷ்டம் ஒண்ணு ஓடி போற போல இல்லைங்க. எந்த சூழ்நிலையிலும் என் தேவன் இணைத்து கர்த்தர் எனக்கு தந்த புருஷன்
கர்த்தர் எனக்கு தந்த மனைவின் என்றாங்களோ, என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் உங்களை விட்டு பிரிய மாட்டேன்னு ஆண்டவர்கிட்ட சொன்ன மாதிரி புருஷனை விட்டு பிரிய மாட்டா, மனைவி விட்டு பிரிய மாட்டான். என்ன சொல்றீங்க? ஆமென். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன நிந்தைகள் வந்தாலும் சரி, என்ன அவமானம் வந்தாலும் சரி, ஆண்டவருக்கா வாழ்ந்து விடுங்க. ஆண்டவர் சொன்ன 10 நாள் உங்களை காவலில் போடுவான். சரிச்சுக்க, நீ உத்தமன் விளங்கினா நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தரேன். கொஞ்ச நாள் தான், அது சீக்கிரத்தில் நீங்கும். என்ன பண்ணாது? அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான ஒருத்தரும் அதிக கனத்தையும் மகிமையும் உண்டாக்கும். அதை சகிக்கணும். அதுக்கப்புறம் அது மகிமையும் கனத்தை உண்டாக்கும். ஆகவே கவனமா கேட்டுங்க. இப்ப சகித்தேன் அப்படின்றான். என்ன பாடுகள் வந்துச்சு சகிச்சாங்க? எந்த பாடுகளுக்கு மத்தியில் அவன் சகிச்சான்? வாசிங்க. எங்க அநேக உபத்திரங்கள் வழியா தான் பரலோகத்துக்கு போகணும். உபத்திரம் இல்லாம பாடுகள் இல்லாம பரலோகம் கிடையாதுங்க. இயேசு பாடுகள் இல்லாம ஜீவக்கிரீடமும் கிடையாது. என்ன தீமை வந்தது, அவன் எப்படி சகிச்சான் பாருங்க. எதனால சகிச்சான் பாருங்களேன். வாசிங்க. ரோமர்கள் நடுவோம் 8வது அதிகாரம் 35 39 வரைக்கும். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், எந்நேரம் கொல்லப்படுறோம், அடிக்கப்படுறோம், ஆடு போல எண்ணப்பட்டாலும், எழுதியிருக்கிறபடி எண்ணப்பட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. எந்நேரம் கொல்லப்படுறோம், எந்நேரம் அடிக்கப்படுறோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? என்னங்க பிரச்சனை வந்துச்சு அவனுக்கு? என்ன பிரச்சனை? இந்த அன்பை விட்டு பிரிக்க முடியாதுன்னு சொல்றானே. என்ன வந்தது? வாசிங்க. உபோத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவையெல்லாவற்றிலேயோ நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. ஹல்லேலூயா. இதெல்லாம் வந்தது. ஆனால் முற்றும் ஜெயம் கொண்டிருக்கேன். ஏன் தெரியுமா? அவர் என் மேல வச்சிருக்க அன்புனால. வசனம் தான், நம்மில் அன்பு கூறுகிறவராலே. அப்படிதான் போட்டு, நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறோம். ஏங்க, என் ஆண்டவருக்காக நான் சகிப்பேங்க. என் ஆண்டவருக்காக நான் சகிப்பேன். எனக்கு உயிரை கொடுத்தாருங்க, ரத்தம் செஞ்சாருங்க, பலியானாருங்க. நான் செஞ்ச பாவத்துக்கு அடிக்கப்பட்டாருங்க, நொறுக்கப்பட்டாருங்க. அவருக்கு மேல ஒரு மனுஷனுக்கு அன்பு இருந்துச்சுன்னா எந்த துன்பமும் அவரை விட்டு அவனை பிரிக்க முடியாதுங்க. எந்த துன்பமும் அவர் மேல வச்சுக்க அன்பை விட்டு அவனை பிரிக்க முடியாது. ஏன்னா அவனுக்குள்ள ஆண்டவரை குறித்து வைராக்கியம். எனக்கா உயிரே கொடுத்தாரு, எனக்கா உயிரே கொடுத்தாரு. ஆனா நீங்க எப்படிங்க சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான் பாருங்க. மரணமானாலும் ஜீவன் ஆனாலும், தேவதூதர்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், வல்லமைகள் ஆனாலும், நிகழ்காரியங்கள் ஆனாலும், வரும் காரியங்கள் ஆனாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை வேதனை வந்தாலும், என்னுடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து மேல நான் வச்சிருக்கிற அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவனிடத்தில் அன்புகளுக்கு அவர் ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். கொஞ்ச நாள் தாங்க உபத்திரம், சீக்கிரம் மறையுது பாருங்க. அந்த உபத்திரம் சீக்கிரம் உங்களை விட்டு விலகுது பாருங்க. அதை சகிச்சீங்கன்னு வச்சுங்க, என் கர்த்தர் சகிப்பதற்கென்றே உங்களை நியமிச்சிருக்கிறார். ஆமென். வேதம் அழகா சொல்லணும். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப பவுல் சபைக்கு எழுதுகிறார். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிப்பதற்கென்றே அவர் நம்மை நியமித்திருக்கிறார். எதுக்கு தான் நியமிச்சிருக்காரு? உபத்திரவங்களை. எங்க உங்களுக்கு இருக்கிற உபத்திரம் இன்னொருத்தருக்கு வர முடியாதுங்க. அவங்களுக்கு இருக்கிற உபத்திரம் உங்களுக்கு வராதுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சிலுவையை தூக்க முடியுமா அந்த அளவுக்கு தான் சிலுவை உபத்திரமா. இன்னொருத்தனுக்கு கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு வராது, வராது. அந்த உபத்திரவத்தின் மாதிரி சகிக்கிறவங்களா இருந்தால், சகிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறோம், சகிக்கிறவங்களா இருந்தால் அத்தனை இந்த விடுதலை ஆக்குவார்னு போடு. எனக்கு நேரிட்ட
வேதனையெல்லாம் நீ அறிஞ்சிருக்கிற, அத்தனை நான் என்ன பண்ணேன், சகித்தேன். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்று என்னை விடுதலை. அப்போ யார் ஒருவர் என்ன வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், என் புருஷனால வந்தாலும், என் மனைவியினால வந்தாலும், என் பிள்ளைகளால வந்தாலும், எந்த சூழ்நிலையினால, கடன்காரனால வந்தாலும், கடன் வாங்க விடாது வந்தாலும், அதே நேரத்தில் வேலையில வந்தாலும், சரத்துல வந்தாலும், தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. ஆமே. எங்க வாழ்ந்தா அப்படி வெறி பிடிச்சு வாழ்வோங்க, வைராக்கியம் கொண்டு வாழ்வோங்க, வைராக்கியம் கொண்டு வாழ்வோம். தேவன் மேல அன்புள்ளவனுக்கு தாங்க அதை செய்ய முடியும். தேவன் மேல அன்புள்ளவன், மனைவி மேல அன்புள்ளவனுக்கு அப்படி வாழ முடியாது. புருஷன் மேல அன்புள்ளவளுக்கு வாழ முடியாது. பிள்ளை மேல அன்புள்ளவளுக்கு வாழ முடியாது. கொஞ்சம் வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, இந்த வேதனையை சகிச்சுங்க, சகிச்சுங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கும். ஆண்டவர் பார்வையில் லேசான உபத்திரம் சீக்கிரத்தில் நீங்க போது பாருங்க. என் கர்த்தர் அற்புதம் செய்வார். அந்த கடைசி வரைக்கும் அந்த உபத்திரத்தை சகித்தால் என்ன கிடைக்கும்? ஜீவ கிரீடம் கிடைக்கும். ஆனா கஷ்டம் வரும்போது ஓடிட்டீங்க, அங்க போய் கிரீடத்தை பார்க்க முடியாது, கிடைக்காது. முதல்ல என்ன கிரீடம்? நீதியின் கிரீடம் எப்போ கிடைக்கும்? விசுவாசத்தை காத்து கொள்ளணும், பொறுமையோடு ஓடணும், இயேசுவை நோக்கி ஓடணும். விசுவாசத்தை காத்து கொண்டால் நீதியின் கிரீடம் கிடைக்கும். ரெண்டாவது என்ன கிரீடம்? உபத்திரவத்தை சகிக்கும் போது ஜீவ கிரீடம் கிடைக்கும். ஓகே, சரி. இப்ப மூணாவது ஒரு கிரீடம், அது எனக்கு, உங்களுக்கு வேண்டாம். என்னங்க உங்களுக்கு பார்ஷாலிட்டி பார்க்குறீங்க? உங்களுக்கு கிரீடம் எங்களுக்கு வேண்டாமா? உங்களுக்கு வேணுமா? ஊழியக்காரனை மாறி இருங்க. ஐயோ வேணாம், கிரீடம். ஏன்னா இப்ப அடுத்த கிரீடம் பாருங்க, வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. இப்போ சபையில உள்ள ஊழியக்காரனுக்கு சொல்றார், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தை நீங்கள் மேய்த்து. கட்டாயமாய் அல்ல, கட்டாயம் உங்களை மேய்ச்சி தாங்க, வேற வழி இல்லாம மாட்டிக்கிட்டப்பா அப்படின்னு சொல்லி கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயோ, மனப்பூர்வமாய் மந்தை மேய்க்கணும். இது யாருக்கு? ஊழியக்காரனுக்கு சொல்லப்பட்டது. மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. அப்படின்னா இவங்க கிட்ட இந்த காணி கிடைக்கும், தசமம் கிடைக்கும், அதுக்காக தான் மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவலட்சமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும், உற்சாக மனதோடும், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்யும் போது அடுத்த வசனம், அப்படி செய்தால், அப்படி செய்தால், எப்படி செய்தால் நான் சொல்றேன். பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாழாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. இது யாருக்கு எழுதப்பட்டது? பேதுரு உடன் மூப்பருக்கு, ஊழியக்காரருக்கு எழுதுறாரு, ஊழியக்காரருக்கு எழுதுறாரு. இப்போ உங்களுக்கு சபையை கொடுத்துருக்காருப்பா, கர்த்தர் சபையை கொடுத்துறாரு. நீ எப்படி மேய்க்கணும்? அதை இருமாப்பாய் ஆளாமல் மந்தைக்கு. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? மற்ற ரெண்டும் தெரிஞ்சு போச்சு. இருமாப்பாய் ஆளாமல் மந்தைக்கு மாதிரியா இருக்கணும். அப்படி வாழ்ந்தால் பிரதான மேய்ப்பராகிய இயேசு வரும்போது உங்களுக்கு என்ன கிரீடம் கொடுப்பாரு? மகிமை உள்ள வாடாத கிரீடம். எங்களுக்கு ஸ்பெஷல், ஸ்பெஷல். உங்களுக்கு வேணுமா? ஊழியக்காரனை மாதிரி இருங்க. எப்பா வேணவே வேணாம்பா, என் கர்த்தர் அழைச்சா ஊழியத்துக்கு வாங்க. நமக்கு இந்த சபையை நடத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன கஷ்டம்னா, இப்படியும் இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கணும், அத்தனையும் சமாளிச்சு போகணும். ஒரு குடும்பத்தையே சமாளிக்க முடியல, இது இத்தனையுமா? வேணாம் பாஸ்டர், நீங்களே மேய்ச்சிங்க. அப்படியா? கவனமாக கேளுங்க. இருமாப்பாய் ஆளாமல் மந்தைக்கு மாதிரிகளா இருங்கள். எப்படிங்க சொல்றீங்க இப்போ? அப்படின்னா எப்படி? இருமாப்பாய் ஆளாமல் மந்தைக்கு. இப்போ நான் உங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும், மந்தைக்கு மாதிரியா இருக்கணும். இருமாப்பாய் ஆளுறதுனா என்னன்னு சொல்லட்டுமா? இப்போ சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ரோமர் 13:8 அன்பினால் அன்றி வேறொன்றிலும் ஒருவனிடத்திலும் கடன் படாது. கடன் வாங்காத, நீ கிரயத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறாய். ஆகவே மனுஷனுக்கு அடிமையாகாதே.
கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை, கடன் வாங்காத அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா சொல்றேங்க. நல்லா கவனிச்சுங்க, நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். எனக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது நான் கடன் வாங்குறதுக்கு ஒருத்தட்ட போறேன். அப்ப நம்ம சபை விசுவாசி ஒருத்தர் பார்த்துடுறாரு. என்ன சொல்லுவாரு? பாஸ்டர், இன்னைக்கு கடன் வாங்காத கடன் வாங்காதன்னு வாங்கி வாங்கி அடிச்சிங்க, இன்னைக்கு கடன் வாங்க வந்துருக்கீங்க, எப்படி பாஸ்டர்? ஏய், என்ன ஏன் பாக்குற? ஆண்டவரை பாரு, வசந்த பாரு, போயிட்டாரு, என்ன பார்க்காத அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் இருமாப்பாய் ஆளுகிறேன்னு அர்த்தம். நான் மந்தைக்கு எப்படி இருக்கணும்? மாதிரியா இருக்க வேண்டியவன். நான் வசனம் சொன்னா வசனப்படி வாழணும். நான் இருமாப்பா ஆளுகிறேன்னு சொன்னா என்ன நீ பார்க்காத, நான் சொல்றத கேட்டு போயிரு, என்ன கிட்ட கொஸ்டின் பண்ணாத அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நான் இப்ப சொல்றேங்க, தேவ சன்னிதானத்தில் சொல்றேன். நான் உங்களுக்கு மாதிரியா இருக்க 100க்கு 100 என்னை தேவ சமத்தில் ஒப்பு கொடுத்துருக்கேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் நீங்கள் என்னை பின்பற்றுங்கன்னு சொன்ன பவுலை போல நானும் சொல்றேன். ஒருவேளை நான் உங்களிடத்தில் பிரசங்கித்த பிரசங்கத்துக்கு மாறாக பாவம் செஞ்சேன், ஏதோ தப்பா நடந்துட்டேன், என்கிட்ட சொல்லி பாருங்க. என்கிட்ட சொல்லி பாருங்க, ஐயா இப்படி சொன்னீங்க, இப்படி வாழ்றீங்களே என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் கேட்கலன்னு வச்சுங்க, நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். என்ன ஆண்டவர் சமத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஊழியக்காரருக்கு பிரசங்கம் தான் பண்ண தெரியும், வாழ தெரியாது. ஆகனால பிரசங்கித்து உண்மையாய் வாழக்கூடிய ஒரு ஊழியக்காரர் தந்திரங்க, இவரை தூக்கிருங்க ஆண்டவர். ஜெபம் பண்ணு. நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு தப்பான ஒரு ஊழியக்காரனா இருக்க முடியாதுங்க. அப்படி தப்பான ஊழியக்காரனா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய், அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். என்ன வசனம் சொல்லி பாருங்க. இந்த ஜனத்தை நடத்துறவர்கள் எத்தர் ஏமாத்துக்காரன். அப்படி ஏமாத்துக்காரன் ஒரு சபை நடத்தினா அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமா போயிடுவாங்க. ஏங்க, என்னால நீங்க 300 பேர் நாசமா போறதை விட நானே போயிடுறேன். நான் ஆண்டவர்கிட்டே சொல்லுவேன், ஆண்டவரே என்னால 300 பேர் நரகத்துக்கு போறாங்கன்னா வேணாம் பாவம், என்னால அவங்க ஏன் போகணும், என்ன வேணா எடுத்துருங்கப்பா. நான் கேட்கிறேன். பிரசங்கத்துக்காக சொல்ல வரலங்க, நான் ஆண்டவர்கிட்ட சொல்றத உங்ககிட்ட சொல்றேன். என்னால 300 பேர் நரகத்துக்கு போகணுமா? நடத்துகிறவன் எத்தனை இருந்தால் நடத்தப்படுவது என்ன ஆகுமா? நாசமா போயிடுவாங்களாம். இப்போ 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர் மேல் பிரியமாயிருப்பதில்லை. ஆதலால் என்ன அர்த்தம்? நடத்துறவன் எத்தனை இருந்தால் வாலிபர்கள் மேல பிரியமா இருக்க மாட்டாரு. எங்க இடிக்குது பாருங்க. ஒரு ஊழியக்காரன் தப்பண்ணா சபைக்குள்ள இருக்க வாலிபர் மேல பிரியமா இருக்க மாட்டாராம். செகண்ட்லி, அவர்களில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதும் இல்லை. திக்கற்ற பிள்ளைகள் யாரு? விதவைனா தெரியும். விதவைனா யாரு? ஹஸ்பண்ட் இல்லாதவன். திக்கற்ற பிள்ளைகள் ஃபாதர்லெஸ் சில்ட்ரன், அப்பா இல்லாத பிள்ளைகள். திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் அவர் இரக்கம் உள்ளவருங்க. ஆனா என்ன சொல்றாரு? அவங்க மேல நான் இறங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? ஃப்ராட் ஊழியக்காரங்க உட்கார்ந்துருக்காங்க, அதனால நான் இறங்க மாட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப அந்த ஊழியக்காரரை பிடிக்குங்க, ஆனா அவர் எப்படி போனா எனக்கு என்னங்க, எப்படி நடந்தா எனக்கு என்னங்க, அந்த ஊழியக்காரருக்காகத்தான் போறே. நீ ஊழியக்காரன் அல்ல, தேவனை நேசிச்சுவா. இப்பவும் சொல்றேன், எங்க வந்துச்சுவா. திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்க மாட்டேன். அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமா இருக்கிறார்கள். அவள் அத்தனை பேரும் மாய்மாலம் பண்றாங்க, பொல்லாதவளா மாறிட்டாங்க. எது நிமித்தம்? நடத்துகிற ஊழியக்காரனால. சௌரியே வாடாத மகிமையுள்ள கிரீடத்தை ஊழியக்காரனுக்கு தரும்படி வாஞ்சிக்கிறார். நான் உங்களை நடத்துகிறதா இருந்தால் மந்தைக்கு மாதிரியா இருக்கணும். இருமாப்பாய் ஆளக்கூடாது. எந்த விதத்திலும் பணத்துக்கு மேல ஆசை வரக்கூடாது.
கட்டாயத்துக்காக மந்தை மேய்க்க கூடாது. மனப்பூர்வமாய் மேய்த்து உங்களை ஆண்டவர் சமத்துல கொண்டு போய் நிறுத்தணும். ஆமென். அப்படி நிறுத்தினா எனக்கு என்ன கொடுப்பாரு? அதுக்கு நாங்க என்ன பண்ணிட்டு உங்களுக்கு வேணும் வாங்கிக்கங்க. நான் உங்களை மந்தை மேய்க்க. நான் என்ன சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், என்கிட்ட குற்றங்கள் குறைகள் கண்டுபிடிச்சு என்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா திருந்தி பார்க்குறேன். திருந்த மாட்டேன்னு வச்சுங்க, திருந்த மாட்டேன்னு வச்சுங்க. உண்மையாக சொல்றேங்க, உண்மையாக சொல்றேன். ஆண்டவர் இந்த ஊழியக்காரர் எடுத்துருங்க. ஏன்னா அந்த ஊழியக்காரர் நடத்துறவன் பொல்லாதவனா இருந்தா, நடத்துறவன் எத்தனா இருந்தா அவளால் நடத்தப்படும் நாசமா போயிடுவாங்க. நீங்க நியாயம் நாசமா போகணும் என்கிட்ட சொல்லி பாருங்க. சொல்லி கேட்கலன்னு வச்சுங்க, ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணுங்க? ஆண்டவரே இந்த ஊழியக்காரர் எடுத்துருங்க, இவங்களால நாங்கள் நாசமா போயிடுவோம், அதனால எடுத்துருங்க, நல்ல ஒரு ஊழியக்காரனை போடுங்க ஆண்டவர். ஜெபம் பண்ணு, நானே பெர்மிஷன் கொடுக்குறேன். ஆனால் உங்களுக்காக நான் அப்படி ஜெபம் பண்ணா ஒருத்தன் கூட இருக்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? உங்களுக்காக ஜெபம் பண்ணா ஒருத்தன் கூட இருக்கு. ஏன் அப்படி தெரியுமா? எல்லாரையும் சரியாக்கத்தான் என்கிட்ட கொடுத்தாரு. சரி ஆனவங்களை வச்சு மேய்க்கல, சரி ஆகுறதுக்கு நீ சரியில்லை, நான் உன்னை தூக்குறேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டா ஒருத்தர் கூட எல்லாருமே அவுட்டு. ஆனால் நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். என்ன செய்யலாம்? சரி, இப்போ வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆவது அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. என்ன சொல்றாரு? நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், உனக்குள்ள ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற என்ன கிரீடம்? நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம், அடுத்தது எனக்கு மகிமையின் கிரீடம். இதை இழந்து போகாதபடிக்கு என்ன பண்ணிரு? ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு என்ன செய்ய? உனக்குள்ளதை பிடிச்சுக்கோ. கிரீடத்தை விட்டுறாத, 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 பிடிச்சுக்கோ. உனக்குள்ளதை பிடிச்சுக்கோ. இப்போ அப்ப இந்த கிரீடம் நம்ம கேர்லெஸ்ஸா வாழ்ந்தா விழுந்துருமா? போயிருமா? நம்மளை விட்டு போனாலும் போகும், விழுந்தாலும் விழுந்துடும் கிரீடம். நான் 2 காரியத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். புலம்பல் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது. கிரீடம் விழுந்தது. ஐயோ, எங்கள் தலையில கிரீடம் இருந்துச்சு, இப்ப விழுந்து போச்சு, விழுந்துருச்சுதே. எப்படி விழுந்துச்சா? ஐயோ ஐயோ, நாங்கள் பாவம் செய்தோமே. அப்பா, ஏன் விழுந்துச்சுன்னு யோசித்து பாருங்க. ஏன் விழுந்துருச்சு? உங்க தலையில நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம் இருந்தது, என் தலையில மகிமை கிரீடம் இருந்துச்சு. ஆனால் கவனிங்க சவர்னே, அது விழுந்து போனது உனக்கே தெரியலையே. ஆனா ஏன் விழுந்தது? நீ பாவம் செய்கிறவனா இருந்தால், சௌரியா, நீ பாவம் செய்கிறவளா இருந்தால், அது ரகசியமாவோ துணிகரமாவோ பாவம் செய்கிறவரா இருந்தால், என் தேவனுடைய வாக்கின்படி உன் கிரீடம், உன் தலையில உள்ள கிரீடம் விழுந்துருச்சு. போ, விழுந்துருச்சு, உனக்கே தெரியாது, உனக்கே தெரியாது. யோசித்து பார். பாவம் செய்யான் பார், ரகசியமா செய்யான் பார், மொபைல்ல பண்றியான் பார். அந்தரங்கமான காரியத்தை ரகசியத்தில் செய்யற நீ, வெளியே தெரிஞ்ச வெக்கம்னு உனக்கு தெரியுது, அதை ரகசியமா செய்யற. உன் கிரீடம் விழுந்துருச்சுமா, உன் கிரீடம் விழுந்துருச்சுப்பா. ஆனா ஒண்ணும் தெரியாம இங்க இருக்கிற, எனக்கு தெரியாது, மேல இருக்க எல்லாம் தெரியும்ல. சோ பாவம் செய்யறதுனால கிரீடம் விழுந்துச்சு. ஒருவன் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ள பிடிக்காது. இப்ப மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27-28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். இப்ப ஆண்டவர்கிட்ட கேக்குறான், எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றணுமே, பின்னால வான்னு சொன்னீங்க, வந்துட்டு இருக்கமே, எங்களுக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களோ இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ரைட். இப்ப சொல்றாரு, நீங்க 12 பேர் என்ன பின்பற்றீங்க. அப்போ அடுத்த ஜென்ம காலத்துல, அப்படின்னா 1000 வருஷம் அரசாட்சியில 12 கோத்திரத்தை நீங்க 12 சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்ப்பீங்கன்றாரு.
கவனமா கேட்டுங்க. இந்த 12 கோத்திரமும் இஸ்ரவேல் கோத்திரங்கள். அவங்கள நியாயந்திருக்க போறது யாரு தான்? 1000 வருஷம் அரசாட்சியில 12 அப்போஸ்தலர். இப்ப இவன் கேட்கும் போது அதுல யூதாசும் உண்டா? இவன் கேட்கிறான், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன தருவின்? இதுல நாங்கள் சொல்றானே, அதுல யூதாஸ் காரியத்து உண்டா? உண்டு. அவனுக்கும் சேர்த்து தான் சொல்றாரு, மறுஜென்ம காலத்துல அந்த 1000 வருஷம் அரசாட்சியில என்னோடு கூட சிங்காசனத்துல உட்கார்ந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? 12 கோத்திரங்களை நியாயம் விசாரிப்பீங்க. அப்போ இந்த யூதாஸ் காரியத்துக்கு ஒரு சிங்காசனம் உண்டா? உண்டு. ஆனா நடக்கிறது என்னன்னு பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. துரோகியான யூதாஸ் காரியோத்து கூட இருந்த குளிவர்சனன், ஆண்டவரோடு கூட இருந்துகிட்டே நான் அவருக்கு துரோகம் பண்ணுவானால் யார் தெரியுமா? துரோகி. துரோகி. அந்த துரோகி நாண்டுகிட்டு செத்தா மட்டும் இல்ல, அவனுடைய சிங்காசனத்தை வேற ஒருத்தன் பிடிங்கனானா? யாருங்க? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் ஜீசஸ் 26ஆம் வசனம். பின்பு அவளை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பெயருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். ஐயா, இந்த சிங்காசனம் யூதாஸ் காரியத்துக்கு உரியது. ஆனால் இவனோ தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டான். இந்த துரோகத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவனை கொன்றார். வேதம் சொல்லுது, அவன் நாண்டுகிட்டு செத்தான். இப்போ அதுக்கு பதிலா இந்த கிரீடத்தை வச்சு அரசாள வேண்டியவன், அவனுக்கு பதிலா மத்தியாவுக்கு அந்த சீட்டு விழுந்தது. மத்தியா மத்தியா யூதாஸ் காரியத்துக்கு பதிலா அப்போஸ்தலனா மாறினான். கவனமா கேட்டுங்க. உன்னுடைய கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதை. உன் கிரீடம் வேற பக்கம் போயிடாது. உன் கிரீடம் வேற பக்கம் போயிடுது. கடைசி ஒரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரா? ஆமென். நம்முடைய கிரீடம் நம்முடைய தலையிலிருந்து விழாதபடிக்கு பாவம் செஞ்சா விழுந்துரும். துரோகம் பண்ணா வேற ஒருத்தனும் போயிடும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய கிரீடம் என்னை விட்டு விலகாதபடிக்கு, நான் பாவம் செஞ்சு கீழே விழாதபடிக்கு, இல்லை உமக்கு துரோகம் செய்து அது வேற ஒருத்தரும் போகாதபடிக்கு எனக்குள்ளதை நான் பற்றி கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த கிரீடங்கள் எனக்கு வேணும். இயேசுனுடைய சிரசின் மேல் அநேகம் கிரீடங்கள் இருந்தன, என் சிரசிலையும் இந்த கிரீடங்கள் வேணும். ஆண்டவரே, நான் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமியில் உள்ள அல்ல மேலானவிலையை தேடுறேன். பூமியில் உள்ள அல்ல மேலானவையே நாடுங்கள். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற. ஆண்டவரே, இந்த கிரீடம் என் தலையிலிருந்து விழுந்துடக்கூடாது. நீதியின் கிரீடமோ ஜீவ கிரீடமோ என் தலையிலிருந்து விழுந்துடக்கூடாது. அல்லவென்றால் இந்த கிரீடம் வேற ஒருத்தனும் போயிடக்கூடாது. என்னை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, எனக்கு போய் கிரீடம் தரணும்னு நினைக்கிறீங்களே, என்ன ஆண்டவர்? ஆண்டவர், உங்க சிரசுல நிறைய கிரீடங்கள் இருக்கிறனால, அநேகம் கிரீடங்கள் இருக்கிறனால, ஆண்டவர் உங்களை பின்பற்ற எங்களுக்கும் கிரீடம் தரணும்னு நினைக்கிறீங்களே. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, தேவனே, ஆண்டவரே, நீதியின் கிரீடம் விசுவாச ஓட்டத்தை ஒழுங்கா போடி. இதற்கு ஆண்டவரே, நல்ல போராட்டத்தை போராடி நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காட்டுக்கொண்டேன். இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்படுகிறது. ஆண்டவரே, விசுவாச ஓட்டத்தில் ஓடனா எந்த வசனத்தின்படி வாழ நான் தயார். ஓடி கடைசியில ஓட்டத்தை முடித்து என் தகப்பனே, என் தேவனே, நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள தயார். என்னை ஒப்பு கொடுக்குற. ஆண்டவரே, 6 லட்சம் புருஷர்கள் போனாங்க. 6 லட்சம் புருஷர்கள் கானானை சுதந்திரிக்க போனாங்க. கானானை 2 பேர் தான் சுதந்திரித்தாங்க. ஒருவேளை இந்த நீதியின் கிரீடத்தை பெறதுக்கு நிறைய பேர் விசுவாச ஓட்டத்தில் ஓடலாம். ஆனாலும் நம்முடைய சபை அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு விசுவாசத்தில் கடைசி மட்டும் வசனத்தின்படியே வாழ்ந்து ஓடி
நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள. ஆண்டவரே, எனக்கு அந்த நீதியின் கிரீடம் வேணும் ஆண்டவரே, நீதியின் கிரீடம் வேணும் ஆண்டவரே. எந்த விசுவாச ஓட்டத்தில் என்ன சூழ்நிலை வந்தாலும் அதை ஓடி முடிக்க என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. எல்லாம் வாயை திறன்னு சொல்லிங்க பாருங்க, வாயை திறன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த நீதியின் கிரீடம் எனக்கு வேணும். அதே நேரத்தில் ஆண்டவரே, ஜீவ கிரீடம் வேணும் ஆண்டவரே. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புள்ளவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருவார். அருமையான சகோதரனே, சகோதரியே, என் ஆண்டவர் சொல்றாரு, நீ படப்போற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாத. கொஞ்ச காலம் தான் பாடுபடுவ, 10 நாள் உபத்திரப்படுவ. அதுக்கப்புறம் நீ அதுல உண்மையா இருந்தா உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். மரண பரிந்த உண்மையாயிரு. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற. ஓ ரகாதானா ராபா ஷாகாலாரா, என் வாழ்க்கை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. என்னுடைய தலையில் ஜீவ கிரீடமோ ஆண்டவரே, நீதியின் கிரீடமோ விழுந்துடக்கூடாது. என் பாவத்தினால அது விழுந்துடக்கூடாது. அதே நேரத்தில் என் கிரீடத்தை வேற ஒருத்தன் எடுத்துக்க கூடாது. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். வாடாத மகிமுள்ள கிரீடத்தை எனக்கு தாங்க. இது வேற ஒருத்தனுக்கு போயிடக்கூடாது. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நான் துரோகம் பண்ணி விடக்கூடாது. என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஜீசஸ், எங்களை நேசிக்கிறேன். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். கிரீடங்கள் என்கிற தலைப்பின் கீழே தேவன் என்னோடும் எங்களோடும் பேசின வசனங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்ததாமே, என்னுடைய சிரசின் மேலும் நீங்க விரும்புகிற கிரீடங்கள் இருக்கணும். நீதியின் கிரீடமாக இருக்கட்டும், ஜீவ கிரீடமாக இருக்கட்டும், அது எனக்கு வேணும். வசனத்தின்படியே வாழ்ந்து விசுவாசத்தை காத்து கொண்டு நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளட்டும். அதே நேரத்தில் ஜீவ கிரீடத்தை பெரும்படிக்கு என்ன உபத்திரம் வந்தாலும் நிந்தைகள் வந்தாலும் நாங்கள் அவைகளை சகித்து ஜீவ கிரீடத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, நாங்கள் பாவம் செஞ்சு எங்கள் கிரீடம் எங்கள் தலையிலிருந்து விழுந்துடக்கூடாதுப்பா. நாங்கள் துரோகம் செய்கிறதுனால எங்கள் கிரீடத்தை வேற ஒருத்தன் பெற்றுக்கொள்ளக்கூடாது. பாவமும் வேண்டாம், துரோகமும் வேண்டாம். என்னை மனப்பூர்வமாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் தேவனே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி நீர் வரும்போது சந்திக்கத்தக்கதான வாழ்க்கை வாழ உதவிச்சிங்க. பரலோகத்திலே எங்களுக்கு அந்த கிரீடங்கள் எங்கள் தலையில் வைக்கப்படத்தக்கதாக நாங்கள் வாழ உதவிச்சிங்க. வந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உமக்கு மகிமையாக அவர்கள் வாழ கர்த்தர் உதவிச்சிங்க. ஆண்டவரே, அவர்களுடைய தேவையை சந்திங்க. தேவனே, உங்களுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தருடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அன்யோன்யமும் ஆதரவும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.